ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 82 அதிகாரம் 1 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சபையிலே எழுந்தருளி இருக்கிற தேவனானவர் நியாயாதிபதியாக எழுந்திருக்கிறார். அவர் தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் என்று இங்கே ஆசாப்பு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவர்கள் என்று இங்கே யாரை குறிப்பிட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 34 இயேசுவை குறிப்பிடுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா என்று இயேசு கேட்கிறார். இங்கே வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவருடைய பார்வையிலே அல்லது வேதத்தினுடைய பார்வையிலே வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ அழைக்கப்பட்டவர்களை தேவர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வேதத்தை சுமக்கிறவர்களை வேதக்காரர்கள் என்று குறிப்பிடுவது போல, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவ வசனத்தின்படி வாழ்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களை ஒரு நியாயாதிபதியாகவும் ஒரு தேவர்கள் என்றும் இங்கே வேதம் அழைக்கிறதை பார்க்கிறோம். தேவன் மகா பெரிய நியாயாதிபதியாக சபையில் எழுந்தருளுகிறார். அவர் குட்டி நியாயாதிபதிகளை அல்லது நீதிபதிகளை நியாயம் விசாரிக்கும்படியாய் எழுந்தருளி இருக்கிறார் என்பது போல இந்த வசனம் தொடங்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜா என்று சொன்னால் நம்மை அவர் ராஜாக்களாய் அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் நம்மை ஆசாரியர்களாக ஆண்டவர் அழைத்தார் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். நம்மை ராஜாக்களும் நம்மை ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பிரதான மெய்ப்பர் என்று சொன்னால் இன்றைக்கு சபையை நடத்துகிறவர்கள் மெய்ப்பர்கள் என்று அழைக்கப்படுகிறது போல, அவர் பெரிய நீதிபதியாக, அவர் இந்த உலகம் முழுவதையும் நியாயம் தீர்க்கக்கூடிய நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால், வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு கையளிக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்களாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வேதம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கே ஆசாப் அங்கலாய்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் 2ஆம் வசனத்திலே எதுவரைக்கும் அநியாயம் செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பானது 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யும்படியாய் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைகளுக்கு அவர்களை நீங்களாக்கும்படியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருந்த போதிலும் கூட நீங்கள் எதுவரைக்கும் நீங்கள் முகதாட்சணியம் பண்ணி நீங்கள் தீமை செய்வீர்கள், நீங்கள் நீதி கேடு செய்வீர்கள் என்பதை இங்கே ஆசாப் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பிடும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையிலே அநேக வழக்குகள் அநேக பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளாக இருந்த பொழுது அவர்கள் அவிசுவாசிகளை நாடி அற்ப வழக்குகளை தீர்க்கும்படியாய் அவர்கள் சென்றபடியினாலே அவர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல நம்மை வேதம் தேவ வசனத்தை நமக்கு கொடுத்து நம்மை தேவர்கள் என்று அழைப்பதற்கு காரணம், நமக்கென்று ஒரு பொறுப்பை இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறது. நாம் வாழ்கிற குடும்பத்திலே,
நாம் பழகுகிற சமுதாயத்திலே, நம்மோடு கூட வசிக்கிற மக்கள் மத்தியிலே, நம்முடைய சங்கங்களின் மத்தியிலே உண்டாகிற வழக்குகளை நாம் தேவனுடைய ஞானத்திலே, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் சரியாக நியாயம் தீர்க்க வேண்டும். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்கிற மகா பெரிய நியாயாதிபதியினுடைய அவருடைய பிரதிநிதிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அனுப்பப்பட்டிருக்கிற நாம் அவரை போல நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைகளுக்கு அவர்களை தப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு உலகமெல்லாம் பணமயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நீதி கிடைப்பதில்லை, நியாயம் கிடைப்பதில்லை. பணத்தை கொடுத்து நீதியை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். பணம் இருக்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடுகிறார்கள். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் இங்கே தேவனோ சபையிலே எழுந்தருளுகிறார். தன்னுடைய பிரதிநிதிகளாய் அனுப்பப்பட்டவர்கள் தங்களுடைய நியாயமான தீர்ப்பிலே சரியானதை செய்ய வேண்டும். முகதாட்சணியம் இன்றி அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்கிற குடும்பத்திலே, அவர்கள் வாழ்கிற சபையிலே, அவர்கள் வாழ்கிற சங்கத்திலே சரியான நியாய தீர்ப்பு செய்து பலவீனனையும் அவர்கள் எளியவனையும் விடுவிக்க வேண்டும். அவர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்ய வேண்டும். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்ய வேண்டும் என்பதிலே ஆண்டவர் அத்தனை அக்கறையுடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஜனங்கள் உலகத்தார் எப்படியெல்லாம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறார்களோ அதே போலவே இன்றைக்கு தேவ பிள்ளைகள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளைப் போல காணப்படுகிறார். அதை தான் வசனம் 7 சொல்லுகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். நீங்கள் மனுஷரை போல உலகம் வாழ்கிற விதமாக எனக்கு பிரதிநிதிகளாய் அனுப்பப்பட்ட நீங்கள், என்னுடைய நீதி நியாயத்தை இந்த உலகத்திலே செய்யும்படியாய் அனுப்பப்பட்ட நீங்களும் இந்த உலகத்தாரை போல வேஷம் தரித்து மனுஷரை போல செத்து லோகத்தின் பிரபுக்களைப் போல ஒருவனைப் போல நீங்கள் விழுந்து போகிறீர்களே என்று அங்கலாய்க்கிற ஒரு அங்கலாய்ப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசி வசனத்திலே தேவன் இறுதியில் சொல்லுகிறார், அவர் இறுதியில் நியாய தீர்ப்பு செய்யப்போவதை குறித்த தீர்க்க தரிசனம் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நின்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அவருக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. எல்லா மனுஷரும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் பணத்திற்கு அடிமையானவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து நீதியை நியாயத்தை கெடுத்து இன்றைக்கி அநீதியை நாம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், தேவனுடைய வசனத்தை பெற்றிருக்கிற நாம், தேவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளிலே, நம்முடைய சங்கங்களிலே தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது, நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் எழுந்தருளி இருக்கும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக, நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நித்திய காலமான பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கிற பாக்கியத்தை பெறுவோம். நாம் இங்கே அநீதி செய்து இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து லோக பிரபுக்களைப் போல நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே நாம் பங்கடைந்து விடுவோம். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது நமக்குள்ளாக எழுந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு குரல், நாங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள், தேவ வசனத்தின்படி நீதி நியாயம் செய்து நியாயமான தீர்ப்பு செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமே, அப்பொழுது கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நிற்பதற்கு இந்த உலகத்தில் என் தேவனுடைய நீதி நியாயங்களை பிரதிபலிக்கிறவனாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வாழ்ந்தோம் என்று சொன்னால் நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, அந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ராஜா
செறிந்து